அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 2024 மதுரையிலிருந்து கலெக்டர் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். செப்டம்பர் 6 முதல் தொடர்ந்து 10 நாட்கள் செப்டம்பர் 16 வரைக்கும் தமுக்கம் மைதானத்தில் புத்தக கண்காட்சி தமிழ்நாடு அரசு சார்பாக நடைபெற இருக்கின்றது என்கின்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பின் மூலமாக இந்த புத்தக கண்காட்சியை, அந்த சந்திப்பை எழுத்தாளர்கள், புத்தக பதிப்பாளர்கள், அதனை வாசகர்களாகிய நாம், பொதுமக்களாகிய நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒன்று இருக்கின்றது. அது குறித்து மேலும் சில செய்திகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதுபோல நாளை இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 31/8/2024 அன்று சர்வேயர் காலனி பள்ளிவாசலுடைய அந்த மாடியில் வைத்து மதுரை ஒத்தைக்கடை மதரசா நாஃபில் உலூம் மதரசாவினுடைய ஆலிம்கள் பேரவை சார்பாக, நாஃபிஇ உலமா பேரவை சார்பாக தென் மாவட்ட ஆலிம் எழுத்தாளர்கள் மற்றும் மொழிபெயர்ப்பாளர்கள் சங்கமம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. அதில் மதுரை, திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆலிம் எழுத்தாளர்கள் அவர்களை அழைத்து கௌரவித்து விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது. இந்த 2 நிகழ்ச்சிகளும் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் ஒன்று இருக்கின்றது. இதுபோல மிகச் சமீபமாக இந்த ஒரு வருடத்திற்குள்ளாக நடைபெற்ற சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டிவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளாக சென்று விடுகின்றேன். நம்முடைய மதுரை வக்ஃபு வாரிய கல்லூரியில் பழைய மாணவர்களுடைய சந்திப்பு என்பது அடிக்கடி நிகழக்கூடிய ஒன்று. அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டும், காமர்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜுவாலஜி போன்ற ஒவ்வொரு பேட்ச் சம்பந்தமாக பேட்ச் சார்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகள், சந்திப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். அடுத்ததாக சில நிகழ்ச்சிகளை பாருங்கள். சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி திருநெல்வேலி மேலப்பாளையம் உஸ்மானியா அரபு கல்லூரியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. உஸ்மானிகள் பேரவை சார்பாக ஒரு நிகழ்ச்சி. ஆலிம் பெருமக்கள் இதுவரைக்கும் அங்கு பட்டம் பெற்று சென்ற சுமார் 250 ஆலிம்களிலிருந்து ஒரு சந்திப்பு ஒன்று நடந்திருக்கிறது. அங்கு அவர்கள் செய்த காரியங்கள் என்ன என்பதையும் ஒரு சிறிய விஷயத்தை நான் சுட்டி காட்டி விடுகின்றேன். எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் அந்த மதரசாவில் பட்டம் பெற்றவர்கள் பணியாற்றுகின்றார்களோ, அல்லது எந்தெந்த துறைகளிலெல்லாம் அவர்கள் சிறந்து விளங்குகின்றார்களோ, அந்த துறை சார்ந்த ஆலிம்கள் நான் இந்தந்த துறையில் மிகச்சிறந்து விளங்குகிறேன் என்கின்ற தன்னுடைய கருத்தை அங்கு பதிவு செய்கிறார்கள். அதுபோல அந்த உஸ்மானிகள் என்று சொல்லக்கூடிய ஆலிம்கள் பணியாற்றக்கூடிய பகுதிகளில் மிகுதமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட அமர்வுகள், விழிப்புணர்வுகளை மிகுதமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய முன்னேற்றம், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறார்கள். அடுத்ததாக சமீபத்தில் வேலூர் அல் பாக்கியாத்து சாலிகாத் அரபு கல்லூரியில் பட்டம் பெற்ற பாக்கவிகள் ஆலிம்கள் சங்கமம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி மேட்டுப்பாளையத்தில் நடந்தது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடந்தது. அங்கு அவர்கள் ஒவ்வொரு வருடமும் எந்தெந்த பகுதிகளில் அவர்கள் சங்கமிக்கிறார்களோ, ஒன்று கூடுகிறார்களோ, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரபு கல்லூரிகள், மதரசாக்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் தங்களால் இயன்ற அளவிற்குண்டான ஒரு உதவியை செய்து வருவார்கள். அந்த வகையில் அந்த மேட்டுப்பாளையத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்கள் மதரசாவிற்கு நூலகத்திற்குண்டான ஏற்பாடுகள், நூலகத்திற்கான நூல்கள், அதுபோல திருப்பூர் மதரசாவிற்கும், அதுபோல சேலம் மதரசாவிற்கும், அதுபோல தாங்கள் பட்டம் பெற்ற வேலூர் அல் பாக்கியாத்து சாலிகாத் அந்த மதரசாவினுடைய நூலகத்திற்கும் உண்டான பல்வேறு நூல்களையும், நூலகம் தயாரிப்பதற்குண்டான, நூலகம் அமைப்பதற்குண்டான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக திருநெல்வேலி
ரியாதுல் ஜனான் அரபு கல்லூரியில் ரியாஜி என்று பட்டம் பெற்ற ஆலிம்கள் வெளிவருகிறார்கள். அவர்களுடைய சங்கமம் என்று வருகின்ற பொழுது ஒன்றிணைப்பு என்பது அவர்களுடைய ஒரு பேஸே பாருங்கள். நாம் ஆலிம்களாக ஆகியிருக்கிறோம். ஆகவே கற்ற கல்வியை சரியான முறையில், மிகச்சரியான முறையில் வணக்க வழிபாடுகளிலும் ஒழுக்க விழுமியங்களிலும் நாம் மிகச்சிறந்த ஒரு ரியாஜி ஆலிமாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதுபோல நாங்கள் வாஹித் ஃபாத்திமா அரபு கல்லூரி, திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடையில் இருக்கிறது வாஹித் ஃபாத்திமா அரபு கல்லூரி. எங்களுடைய அரபு கல்லூரிந்து சுமார் இதுவரைக்கும் சுமார் அந்த ஒரு 20-30 வருடங்களாக ஒரு 150 ஆலிம்கள் வரைக்கும் வெளியே வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்திற்கு முந்தைய மாதத்தில் ஒன்று கூடுவோம். அங்கு எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நாங்கள் செய்யக்கூடிய ஒன்று, அருகில் இருக்கக்கூடிய அரபு கல்லூரி மாணவர்களை ஒன்றிணைத்து திறன் மேம்பாடு, பேச்சு அல்லது கவிதையிலோ கல்வியிலோ ஏதேனும் ஒரு வகையில் திறன் மேம்பாடு சார்ந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றோம். அதுபோல நம்முடைய மதுரை ஒத்தக்கடை நாஃபில் உலும் அரபு கல்லூரியுடைய மதரசாவிலும் அவர்கள் பொதுவாக இது போன்ற நிகழ்ச்சிகளையும் இப்பொழுது இந்த ஆலிம் சங்கமம் எழுத்தாளர்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளையும் இவர்கள் நடத்துகிறார்கள். இதுவெல்லாம் நிகழ இருக்கின்ற நம்முடைய பார்வையில் பட்ட சில செய்திகள். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன, இது சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சந்திக்கின்ற பொழுது, உதாரணமாக அரசு கல்லூரியில் அரசு பள்ளிக்கூடங்களில் படித்த மாணவர்கள் அல்லது மருத்துவத்தில் படித்த முன்னாள் மாணவர்கள் என்று அவர்கள் சந்திக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் இருக்கும் என்பது ஒரு புறம் இருக்க, அதன் மூலமாக தான் பயின்ற பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது கல்லூரிக்கோ தான் பயின்ற அந்த இடத்திற்கோ அவர்களால், அந்த பழைய மாணவர்களால் எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் அல்லது எப்படிப்பட்ட ஒரு உதவி அல்லது எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த ரீயூனியன், பழைய மாணவர்கள் சந்திப்பு என்பதை யாரும் சாதாரணமாக நினைத்தே விடாதீர்கள். எவ்வளவோ பள்ளிக்கூடங்கள், சிதிலமடைந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இது போன்ற பழைய மாணவர்களுடைய சந்திப்பின் மூலமாக மிக நல்ல உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது. நாம் என்ன கொடுப்பதென்னவோ ஒரு சிறிய அளவிலான தொகையை நாம் கொடுத்து விடுவோம். அந்த சிறிய தொகை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய அளவிலான தொகை வந்த பிறகு ஒரு பகுதியில் ஒரு பள்ளிக்கூடம் சிதிலமடைந்து இருக்கிறது என்று சொன்னால், அதை திரும்ப கட்டுவதற்கு இந்த தொகை உதவி இருக்கிறது என்றால், அந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பிள்ளைகள் கல்வி அறிவு பெறுவார்கள் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அதுபோல நம்முடைய கல்லூரியில் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த பழைய மாணவர்கள் அந்த கல்லூரியினுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான சில பொருட்களை அவர்கள் வருடந்தோறும் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் என்று வருகின்ற பொழுது, ஒரு மாணவனுடைய ஒரு மாணவியினுடைய முன்னேற்றத்தில் அந்த பழைய மாணவர்கள் பங்கு பெறுகிறார்கள். இந்த நான் சில அரபு கல்லூரிகளை நான் சொன்னேன் அல்லவா, ஏராளமான அரபு கல்லூரி பழைய மாணவர்களுடைய ஒரு பொதுவான செயல்பாடு என்ன என்றால், தாங்கள் படித்து பட்டம் பெற்ற மதரசாவினுடைய வளர்ச்சிக்கு, அந்த மதரசா தொடர்ந்து நடைபெறுவதற்கு தங்களால் இயன்ற அளவிற்கு ஏதேனும் ஒரு வகையிலான நன்கொடைகளை சேகரித்து கொடுப்பதில் அந்த பழைய மாணவர்கள் ஈடுபடுகிறார்கள். ஒன்று, இதுவெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா அரபு கல்லூரி மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயங்களை சொல்கிறேன். அடுத்ததாக, தான் எப்படி ஒரு ஆலிமாக, ஒரு மார்க்க அறிஞராக, மக்களுக்கு தொலைவைக்கக்கூடிய ஒரு இமாமாக அந்த பகுதியில் ஏதேனும் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முக்கிய பங்காக ஆற்றுவதற்கு அந்த அரபு கல்லூரி காரணமாக இருக்கின்றதோ, அந்த அரபு கல்லூரிக்கு தான் மட்டும் அல்லாமல் தன்னை போன்று வேறு ஏதேனும் ஒரு மாணவரை இணைத்துவிடக்கூடிய ஒரு பொறுப்பையும் அந்த ஆலிம் எடுத்துக்கொள்கிறார். இது எல்லா அரபு கல்லூரியினுடைய ஆலிமுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான நிகழ்ச்சி. இது அல்லாமல் ஏராளமான செய்திகளை சொல்லுகிறார்கள். நான் இங்கு 2 விஷயங்களை சொல்வதற்கான காரணம், அந்த பாக்கவிகள் சங்கமத்தில் லைப்ரரிக்காக, நூலகத்திற்காக நூல் வழங்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த ஆலிம்கள் செய்கிறார்கள்.
அதுபோல மதுரையில் ஆலிம் எழுத்தாளர்களை விருது கொடுத்து கௌரவிக்கிறார்கள் என்கின்ற 2 விஷயங்களை நாம் முத்தாய்ப்பாக சொல்வதற்குண்டான காரணம் வாசிப்பினுடைய ஒரு அவசியமும், எழுத்துத்துறையில் இலக்கிய துறையில் ஆலிம் பெருமக்களுடைய பங்களிப்பும் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சக எழுத்தாளர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏராளமாக பார்க்கக்கூடிய ஒரு செய்திதான், இஸ்லாமிய எழுத்தாளர்கள் ஆலிம்களால் எந்த பலனும் இல்லை, எழுத்துத்துறையில் இலக்கியத்துறையில் அவர்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஆலிம்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் என்பது மிக குறைந்த அளவிலான ஒரு ஊதியம்தான். அந்த ஊதியத்தில் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொண்டு அதிலிருந்து சிறிய அளவிலான ஒரு தொகையை கொடுத்து அதையும் வேறு ஒரு வாசிப்பிற்காக, ஒரு கல்வி மேம்பாட்டிற்காக அதை முழுவதுமாக வழங்குகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வாசிப்பு என்கின்ற வகையில் மதுரையில் நடக்கக்கூடிய அந்த புத்தக கண்காட்சி என்பதை ஒவ்வொரு வாசகரும் பொதுமக்களும் நாம் சென்று சந்திக்க வேண்டும். குறைந்தபட்சமாக பார்வையாளர்களாக சென்றாவது இருங்கள். தமிழ்நாடு அரசு சமீப காலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதை மிகச்சிறந்த முறையில் முன்னெடுப்பு செய்கிறார்கள். அதற்கான தலைவராக அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் அவர்களுடைய தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது. நம்முடைய மாவட்டத்தில் நடக்கின்ற பொழுது, அதுவும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த தமுக்கம் மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது நாம் அங்கு சென்று நமக்கான பங்களிப்பையும் நூலினுடைய வாசிப்பையும் அதனுடைய அவசியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் காரணமாக முத்தாய்ப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் 2 வாரங்களுக்கு முன்பதாகவே நாம் சுட்டிக்காட்டிவிட்டோம். என்றாலும் அந்த வாசகத்தை மட்டும் சொல்கிறோம். தொடர்படியான நன்மைகளை தரக்கூடிய காரியங்கள், சதக்கத்துன் ஜாரியா என்று வரக்கூடிய காரியங்களில் ஒன்று ஒருவருக்கு நல்ல கல்வியை வழங்குவது. அந்த கல்வியை பெறுவதற்கு நாம் உதவிகரமாக இருப்பது. நம் மூலமாக ஒருவர் ஒரு கல்வியை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அதை அவர் தனது வாழ்நாளில் செயல்படுத்துகின்ற பொழுது நம்முடைய மரணத்திற்கு பிறகும் அதற்கான நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அவர் அத்தோடு நின்று விடாமல் அந்த கல்வியை அடுத்த தலைமுறையினருக்கோ தனது குடும்பத்தினருக்கோ அவர் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் செய்யக்கூடிய நன்மைக்கான அந்த நன்மையும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய தொடர்படியான நன்மைகள் உண்டான ஒரு விஷயம். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த ஹதீஸு கலை வல்லுனர் அவர்கள். இவர்கள் உடைய ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. இவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை தம்முடைய நூலில் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை சேகரம் செய்து வைத்திருக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் என்றாம் கேள்விப்படுகிறோம் அல்லவா, அதுபோன்று அபூ தாவூத் என்கின்ற ஒரு நூலும் ஆதாரபூர்வமான நூல் வகைகளில் உண்டான ஒரு நூல்தான் இந்த அபூ தாவூத் என்கின்ற நூலும். இவர்களுடைய வளமை, ஏதேனும் ஒரு ஹதீஸை அவர்கள் ஒரு ஆசிரியரிடத்திலிருந்து கேள்விப்பட்டால் அதை அவர்கள் தம்முடைய நூலில் எழுத மாட்டார்கள். எழுதாமல் இதை அவர்கள் முதலாவதாக செயல்படுத்துவார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனம் இறங்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் இடத்திலிருந்து அதை அவர்கள் தம்முடைய தோழர்களிடத்தில், சஹாபா பெருமக்களிடத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வகையை சொல்லுகின்ற பொழுது அதை கேட்ட மாத்திரத்தில் நபித்தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் செய்யக்கூடிய முதல் காரியம் அந்த ஆயத்தை, அந்த வசனத்தை தம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினார்கள். செயல்படுத்திய பிறகு அதை மனனமிடுவதற்கு மிக இலகுவாக இருக்கும். ஆகையே அதை அவர்கள் செயலில் காட்டினார்கள் அந்த நபித்தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹும். அதுபோன்று அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அதை அவர்கள் செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுத்துவார்கள். அப்படி ஒரு முறை இவர்கள் ஒரு படகில் பயணம் செய்கிறார்கள். ஒரு 10 தீனார் கொடுத்து படகில் பயணம் செய்கிறார்கள். அந்த படகு 2 அடுக்கு படகு. பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட்டம் ஓரளவிற்கு இருக்கிறது. மேலிருந்து திடீரென்று ஒரு சத்தம் வந்தது. ஹஜ் என்று தும்மக்கூடிய ஒரு சத்தம். அதனைத் தொடர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தமும் இவர்களுடைய காதில் விழுந்துவிட்டது. அவர்கள் சமீபத்தில் தான் அந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறார்கள்.
இது குறித்து உண்டான ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறார். வேகமாக அவர்கள் அந்த மேல் மாடிக்கு அந்த முதல் தளத்திற்கு செல்வதற்குள்ளாக போதும் போதும் என்றாகிவிட்டது. அந்த படகு வரக்கூடிய இடமும் வந்துவிட்டது. சிலர் இறங்கி விட்டார்கள். வேகமாக அந்த மேல்தளத்திற்கு செல்கிறார்கள். சென்று இங்கு யாரோ ஒருவர் தும்மினார்களே, யார் என்று விசாரிக்கிறார்கள். அவரவர்கள் செல்லக்கூடிய அவசரத்தில் தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அங்கு இருந்த ஒருவர் சொன்னார், ஆம், இந்த இடத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார், அவர் தும்மினார், தும்மியதற்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார், அவர் இப்பொழுதுதான் அங்கு செல்கிறார் என்று சொன்னார். அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த நபரை பின்தொடர்ந்து செல்வதற்குள்ளாக அந்த நபர் வேறு ஒரு இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணத்தினால் வேறு ஒரு படகில் ஏறிவிட்டார்கள். அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அந்த படகில் பயணம் செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. என்றாலும் கூட ஒரு தீனார் கொடுத்து கட்டணத்தை கொடுத்து அந்த படகில் ஏறி அந்த மனிதரை தேடி சென்றார்கள். நீங்கள் இந்த படகில் வந்தவர் தானே? ஆம், நான் இந்த படகில் தான் வந்தேன். நீங்கள் தும்மினீர்களா? ஆம், நான் தும்மினேன். தும்மியதற்கு என்ன சொன்னீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன் என்று. எதனால் அந்த காரியத்தை சொல்கிறீர்கள்? உடனே அவர் அந்த ஹதீஸை சொல்லுகிறார். நான் ஒருவரிடத்தில் கேள்விப்பட்டேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், எவர் ஒருவர் தும்மினாரோ அவர் தும்மினார், அவள் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற தகவலை சொன்னவுடன், யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரிவானாக என்று அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். உடனே அந்த நபர், தும்மிய நபர் திருப்பி பதில் சொல்லுகிறார், யஹ்தீக்குமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும், அல்லாஹு தஆலா உங்களை நேரு வழியில் நிலைபெறச் செய்வானாக, உங்களுடைய கடைசி நிலையை, சக்கராத்தினுடைய நிலையை உங்களுக்கு அழகாக்கி சீராக்கி தருவானாக என்று துஆ செய்தார்கள். இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு ஆமீன் சொல்லிவிட்டு அப்படியே கீழே வந்து விட்டார்கள். அந்த படகில் இருந்த மக்கள் எல்லாம் கேட்டார்கள், 10 தீனார் கொடுத்து இந்த படகுல வர்றீங்க, ஒரு ஸ்டாப்பு கொஞ்ச நேரம் நிற்குங்கிறதுக்காக இறங்கி இன்னொரு படகுக்கு போய் பயணம் செஞ்சுட்டு போயிட்டு டிக்கெட் எடுத்து போயிட்டு வரீங்களே ஏன் என்று கேட்ட பிறகு இந்த அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், எவர் ஒருவர் தும்மினாரோ அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழட்டும் என்றார்கள். காரணம், மிகுந்த சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் மனிதன் இறைவனை மறந்து விடுகிறான். நீங்கள் தும்முதல் என்பது உலகத்தினுடைய எல்லாவற்றையும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட செகண்ட் நம்மளை ஸ்தம்பிக்க செஞ்சிடும். அதே நிலை நீடித்தது என்று சொன்னால் நமக்கு உயிர் இருக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தும்முதலுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆக நம்மளை மரணிக்க செய்து மீண்டும் உயிர் கொடுத்த இறைவனுக்கே எல்லா புகழும் என்பதாக அதை அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு வாசகமாகுது. அந்த தும்மியதற்காக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிலையில் நீ அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறாய், ஆகவே உனக்கு நான் துஆ செய்கிறேன் என்று சொல்லி அருகில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் உன் மீது கருணை காட்டுவானாக என்று நாம் துஆ செய்கிறோம். அடுத்து கடைசியாக செய்யக்கூடிய துஆவை பாருங்கள். எப்பொழுதும் இதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம தும்முறோம், ஒருத்தர் பதில் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிடுங்களேன், யஹ்தீக்குமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் என்கின்ற துஆவை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அல்லாஹ் உன்னை நேர்வழியிலேயே நிலைபெறச் செய்வானாக. நாம் முஸ்லிமாவை பிறந்திருக்கிறோம், நம்மளால் இயன்ற அளவிற்கு முஸ்லிமாவை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த இஸ்லாத்திலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்கின்ற உன்னதமான துஆ. எவ்வளவு பெரிய விஷயம்! ஒவ்வொரு மனுஷனும் நாம் மௌத்தாகின்ற பொழுது நம்முடைய மரணம் நல்ல மரணமாக, நிம்மதியான மரணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அந்த துஆ இதில் இருக்குது. வயுஸ்லிஹ் பாலக்கும், உங்களுடைய கடைசி நிலையை அல்லாஹு தஆலா சீராக்கி தருவானாக என்பதாக அதனுடைய அர்த்தம் புரிந்தது அந்த துஆ. அந்த துஆவை அவர் நமக்கு செய்கின்ற பொழுது நாம் ஆமீன் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் நம்மளை விட மிகப்பெரிய பாக்கியசாலி யாரும் கிடையாது என்பதாக இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்வார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் இரவு நேரத்தில் உறங்குகிறார்கள். அவர்களுடைய கனவிலோ அல்லது ஒரு அசரீரியிலோ ஒரு சத்தம் கேட்டது. யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு தீனாரை விற்று அபூதாவூத் சொர்க்கத்தை வாங்கி கொண்டார் என்பதாக ஒரு அசரீரி வந்தது. எவ்வளவு பெரிய விஷயம்! அதாவது இந்த படகிலிருந்து இறங்கி சம்பந்தமில்லாத ஒரு படகுல ஒரே ஒரு தீனார் கொடுத்து அந்த அல்ஹம்துலில்லாஹ்விற்காக யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லி யஹ்தீக்குமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் என்கின்ற துஆவை பெற்றுக்கொண்டார்கள். ஒரே ஒரு தீனார் தான். அந்த ஒரு தீனாரை செலவழித்து இந்த துஆவை பெற்றுக்கொண்டதற்காக
இவர்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டார்கள் என்கின்ற சுப செய்தி அவர்களுக்கு கிடைத்தது. ஆக பழைய இது ஒரு சாதாரணமாக சந்திப்பாக நாம் நினைத்து கொண்டாலும் கூட அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகப்பெரிய அளவிலானது. நாம் ஒரு புத்தக கண்காட்சிக்கு செல்கிறோம் என்று சொன்னால் சாதாரணமாக எண்ணிக்கொள்ள முடியாது. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகப்பெரிய விளைவுகள். ஒரு ரீயூனியன், பழைய மாணவர்களுடைய சந்திப்பு என்பது ஒரு சாதாரணமாக அன்றைய தினத்தில் ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கடந்து விடுவதோடு மட்டும் அல்லாமல் ஏராளமான மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும், நம்ம கூட ஒரு 100 பேர் ஒரு 500 பேர் படிச்சிருக்கலாம், ஓதியிருக்கலாம், இத்தனை வருஷம் கழித்து சந்திக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் நலிவடைந்திருக்கலாம், அதில் நம் உட்பட யாரோ ஒரு 4-5 பேர் நல்ல நிலையில் இருக்கலாம். இந்த 4-5 நபர்கள் அவருடைய வாழ்க்கையில் விளக்கை ஒளியை ஏற்றி வைத்து விட்டால் அவருடைய சந்ததி எந்த அளவிற்கு நம்மை வாழ்த்தும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோல பொருளாதாரத்திலும் சரி, கல்வியிலும் சரி, வாழ்வாதாரத்திலும் சரி, ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கு நமக்கு தெரிந்தவர்கள், நம்மோடு பயணித்தவர்கள், நம்மோடு உறவாடியவர்கள், நம்மோடு கல்வி கற்றவர்கள், நம்மோடு ஒட்டியவர்களுக்கு நாம் உதவியை செய்கின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதை மிகப்பெரிய அங்கீகாரமாக ஆக்கிவிட, அருளுக்குரியவர்களாக ஆக்கிவிடாம. பாருங்கள், ரொம்ப சின்ன விஷயம்தான். பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்கள். மேராஜில் சந்திச்ச காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்வை சந்திக்கின்றோம் தொழுகையின் மூலமாக. மேராஜில் கிடைத்த ஒன்று. அல் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் சுட்டி காட்டுகிறான். துல்கர்னின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகெங்கிலும் பயணம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பள்ளத்தாக்கில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சிரம நரமாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு மக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதியை சந்தித்ததனால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தடுப்பு சுவரை அவர்கள் கட்டி கொடுத்தார்கள். இறைத்தூதர் ஹதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சந்திப்பு என்பது சூரத்துல் கஹ்ஃபில் மிக விலாவரியாக சொல்லப்படுகின்றது. அந்த சந்திப்பின் மூலமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட்டது. இறைத்தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருவர்களை சந்தித்த காரணத்தினால் ஒரு நாட்டினுடைய பஞ்சத்தை போக்குவதற்குண்டான ஒரு அமைச்சராக உயர்த்தப்படக்கூடிய அளவிற்குண்டான மிகச்சிறந்த ஒரு சந்திப்பாக அது நிகழ்ந்திருக்கிறது. சந்திப்புகளை லேசானதாக கருதிவிடாதீர்கள். சந்திப்புகளை பயனுள்ள சந்திப்புகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய நற்கர்மங்களை எல்லா வகையிலும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.